2026 யாரு ஆட்சிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான் வருவார். விஜய் தான் வருவார். பணம் எதையோட விஜய்க்கு தான் போடுவேன். விஜய் வருவார். விஜய் தான். ஏடிஎம்கே தான் இந்த வாட்டி அதிகமான சப்போர்ட் இருக்கும். யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய்க்கு வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பா 200% விஜய்க்கு தான் ஓட்டு. விஜய் தான் வருவார். விஜய் வருவார். எப்படி எந்தெந்த கட்சி கூட்டணி சேர்ந்தோ அதன் பிரகாரம் வரும். ஸ்டாலின் தான் வருவார். விஜய் தான். விஜய் வந்தா நல்லதுதான், நாட்டுக்கே நல்லதுதான், நல்லது செய்வாரு, மக்களுக்கும் நல்லது செய்வாரு. நிறைய புது கட்சி வந்துக்குது, மறுபடியும் கூட்டணி போமா இல்லன்னு தெரியல, பார்க்கலாம். அது 2026 வந்தாதான் தெரியும் ப்ரோ. நிறைய பேர் ஓட்டு போடலாம். இப்ப நானே விஜய்க்கு தான் போடணும்னு வச்சுங்களேன். ஆனா மெஜாரிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் இந்த வாட்டி அதிகமான சப்போர்ட் இருக்கும். நான் வெறித்தனமான அஜித் ஃபேன். ஆனாலும் இந்த வாட்டி கஷ்டப்பட்டு ரொம்ப மனவேதனையோட விஜய்க்கு தான் போடுவேன். ஏன்னா நானும் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஓட்டிங் புல்ல பார்த்தா 94% விஜய்க்கு தான் வருது. அதனால நான் இந்த வாட்டி கண்டிப்பா விஜய்க்கு தான் போடுவேன். விஜய் மேல இப்ப ஒரு கரும்புலி வந்துருச்சுங்களே, அது கரூர்ல 40 பேர் இறந்துட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது இயற்கையா நடந்தது. அது அவரு ஒன்னும் சொல்ல முடியாது. அது இயற்கையிலே நடந்தது. கூட்டத்துல அந்த மாதிரி நடந்துருச்சு. பொதுக்கூட்டம் நிறைய பேர் சாவாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லா பொதுக்கூட்டம் நிறைய பேர் சாவறாங்க. இவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் வரும், நெருக்கடி கொடுக்கணும் தான் இப்படி பண்றாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அதாவது அவங்க சொல்ற மாதிரி நேரு ஏரியால திருச்சி வரக்கூடாது, எங்க ஏரியா அங்க ஏரியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மீறி வந்ததுனால டிஎம்கே கொஞ்சம் பயந்துட்டாங்க. அதனால இதை மாதிரி பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணுமே இல்லை. 2026 இப்ப ஆட்சி நல்ல ஆட்சி நடக்குது. ஆனா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா நடக்கலாம். ஆட்சி கூட்டணியை பொறுத்து இருக்கு. பாஜக, டிவிகே, அதிமுக, தேமுதிக எல்லாமே இந்த 4 கட்சியுமே ஒண்ணு சேர்ந்துனாக்கா திமுக ஆயிடுச்சுட்டாக்கா 4 கட்சி சேர்ந்துனா மாற்றம் கண்டிப்பா வரும். ஆட்சி நல்லா இருக்காங்க. இந்த சரி கிடையாது. அவங்க குடும்பமே அரசியல்வாதி குடும்பம். நல்லதை செய்யறாங்கன்னு தான் சொல்றாங்க. அதெல்லாம் தப்பு. அவங்க உலகத்து போல சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. ஒன்னும் செஞ்சா என்ன செய்யட்டேன். அவங்க வாரிசு ஃபுல்லாவே அவங்க குடும்பமே தான் அரசியல் இருக்கிறாங்க. புதுசா வருஷம் ஒருத்தர் அண்ணா டிமுக ஆகட்டும், திமுக ஆகட்டும் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா புதுசா ஒரு ஆட்சிக்கு வருஷம் புதுசா ஒரு பிள்ளை வந்து நல்லது, நல்லா இருக்கு. எனக்கு டிஎம்கே மோஸ்ட்லி அவ்வளோ இது இன்ட்ரெஸ்ட்ல இல்ல ப்ரோ. எனக்கு ஏடிஎம்கே இருக்கும்போது நான் பயங்கரமா இருந்துச்சு. நான் வேலை வாய்ப்பா இருக்கட்டும், ஏதாவது இருந்துட்டும் ஒரே ஃபார்ம்ல போயிட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே லஞ்சம் கேட்கறாங்க. ஏடிஎம்கேல ஓகேவா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே எக்ஸாம் எழுதி நிறைய பேர் உள்ள போயிருக்காங்க. அமௌண்ட் கொடுத்து போய் தான் ஆகணுங்கிற நிலைமைக்கு இல்லாம எல்லாருமே எக்ஸாம் எழுதி நிறைய பேர் போயிருக்காங்க. அதுக்காக நான் அவங்க சப்போர்ட் எல்லாம் கிடையாது. நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறேன்.